நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, பூஜை தட்டு எங்கம்மா? அம்மா அது வந்து அது என்னாச்சு? பூஜை தட்டு எங்க? இங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்கல்லம்மா. அம்மா அது வந்து பூஜை தட்டு எங்க இருக்குன்னு தெரியல. அங்கதான் வச்சிருந்தேம்மா. பூஜாரிக்கு பக்கத்துல தான். வேற எங்க இருக்க போகுது? ஆமா தேடி பார்த்தேன், ஆனா எனக்கு கிடைக்கல. நீங்க வந்து எங்க இருக்குன்னு பாருங்களேன். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் மத்த பொருட்களோட எங்கேயாவது எடுத்து வச்சிருப்பீங்க. நீயே போய் பாரு சாந்தி. சரி, கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இல்ல, அப்படியெல்லாம் இருக்காது ராதிகா. நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த அந்த பையன் கண்டிப்பா நிக்கிலா இருக்காது. அவர் தானம்மா. அம்மா பார்த்த உடனே அவர் அடையாளம் தெரிஞ்சுக்கிட்டாங்க. நான் உண்மையை தான் சொல்றேன். அவரை பார்த்தது என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா ஒருவேளை அந்த நிக்கலுக்கு வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்குன்னா நாம ஏன் நம்ம லட்சுமியை அவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? இப்ப கூட என்னால இது எல்லாத்தையும் நம்ப முடியல. ஒருவேளை இதெல்லாம் உண்மைன்னா நிக்கிலே லட்சுமியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம் சொல்லணும். அதுதான் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது சம்பந்தியம்மா. அதான் எங்களுக்கும் பதட்டமா இருக்கு. அட கடவுளே, இங்க என்ன நடக்குதுன்னே புரியலையே. அம்மா இது பாருங்க, எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நடக்காம தடுத்து நிறுத்துங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தடுத்துருங்க. அர்ச்சனா, வெளியே விருந்தாளிங்களா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நம்ம வந்தோடனே அவங்க தட்டை மாத்திக்கிறதுக்காக காத்துட்டு இருக்காங்க. அம்மா எனக்கு தெரியுமா, இது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா நமக்கு எல்லாம் உண்மையும் தெரிஞ்சிருச்சுல்ல. அதனால ப்ளீஸ் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்திருங்க. அண்ணனா, நான் இந்த நேரத்துல என்னன்னு சொல்லி நிறுத்துவேன்? அம்மா இப்ப நம்ம லட்சுமியோட வருங்காலத்தை பத்தி தான் யோசிக்கணும். வேற எதை பத்தியும் யோசிக்க கூடாது. அதுவும் இல்லாம ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா நான் போய் அங்க பேசுறேன். நான் ஏதாவது ஒரு காரணம் சொல்லிடுறேன். ஆமா சம்பந்தியம்மா, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க. அவங்க கிட்ட ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி எப்படியாவது தடுத்துடலாம். நீங்க கொஞ்ச நாளைக்கு இந்த சம்பந்தத்தை தள்ளி போடுங்க. நான் போய் பேசிட்டு வரேன். அர்ச்சனா நில்லு. யார்கிட்டயும் போய் எதையும் சொல்ல வேண்டாம். இந்த ஃபங்க்ஷன் நடக்கிறபடி நடக்கட்டும். ஆனா அம்மா, ராதிகா, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தோணுது. அன்னைக்கு நீங்க பையனை போட்டோல பாத்தீங்கல்ல, அன்னைக்கு நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. ஆனா இன்னைக்கு என்னன்னா, நீங்க பார்த்த பையனும் வரப்போற எங்க மாப்பிள்ளையும் ஒண்ணுன்னு தோணுதா? அந்த பையனை நீங்க சரியா பாத்துருக்க மாட்டீங்க. சம்பந்தியம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். அன்னைக்கு போட்டோல பார்த்தப்ப எனக்கு சரியா அடையாளம் தெரியல. ஆனாலும் அப்பவே நான் சொன்னல, இந்த பையனை எங்கேயோ நான் பார்த்த மாதிரி இருக்குன்னு. ஆனா நிச்சயதார்த்தத்தை நிறுத்துற அளவுக்கு உங்களுக்கு உறுதியா தெரியுதா? ஒருவேளை நிக்கில் அந்த பையன் இல்லைன்னு சொன்னா? அன்னைக்கு என்னடானா உங்களுக்கு வேற ஏதோ தோணுச்சு. இன்னைக்கு இப்படி பேசுறீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்ததான் இப்படி எல்லாம் பேசுறீங்களா? நீங்க கொண்டு வந்த வரன நாங்க வேண்டான்னு சொன்னதுனாலதான் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்றீங்க போல இருக்கு. அடடே, திடீர்னு மாமியார் மருமகளும் இங்க வந்து நிக்கிறீங்க. அங்க பண்டிதர் சுப முகூர்த்தம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாரு. உடனே நிச்சயதார்த்தத்தையும் பண்ணிடலாமா? அது வந்து நான் பூஜை தட்ட. அது சரி, உங்க ரெண்டு பேருக்கு பூஜை தட்டு கிடைக்க மாட்டேங்குதா? நான் என்னடான்னா, இந்த உலகத்திலேயே நீங்க தேடினாலும் கிடைக்காத ஒரு நல்ல வரனை கொண்டு வந்திருக்க. நீங்க என்னடான்னா நேரத்தை இப்படி வீணாக்குறீங்க. பூஜை தட்டு இங்கதானமா இருக்கு. சங்கரிமா,
உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த நிக்கில் உண்மையிலேயே நல்ல பையன் தானே? என்ன இப்படி கேக்குற? உனக்கு அந்த பையனை பிடிக்கலையா? இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சங்கரிமா, அந்த பையனை பத்தி நீங்க நல்லா விசாரிச்சீங்க இல்லையா? அவனை பத்தி யாரும் எதுவும் தப்பா சொல்லலையே? என்ன சாந்தி திடீர்னு இப்படி ஒரு கேள்வி கேக்குற? என்ன பத்தி உனக்கு தெரியாதா என்ன? பையனை பத்தியும் பொண்ணை பத்தியும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணையே சொல்லுவேன். இது இந்த சங்கரியோட வாக்குங்கிறத மறக்காத. என் வார்த்தையில நம்பிக்கை வச்சு எத்தனையோ 1000 கல்யாணம் நடந்திருக்கு. சரி, அதெல்லாம் போகட்டும். இந்த நேரத்துல ஏன் இப்படி ஒரு கேள்வி கேக்குற? அது என்னதான் இருந்தாலும் பெத்தவ மனசுல என் பொண்ணு அந்த வீட்டுல தானே போய் வாழ போறா. அந்த பயத்துல தான் நான் கேட்டேன். மனசு கொஞ்சம் பதட்டமா இருந்தது, அவ்வளவுதான். ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க சாந்தி, நீ எதை பத்தியுமே கவலைப்பட வேண்டாம். அந்த பையன் சொக்க தங்கம் சாந்தி. எல்லாத்தையும் மறந்துட்டு பூஜை தட்டை எடுத்துட்டு வெளியில வாங்க. ம். Knowing about your natural body cycle will you give enough information on how to conceive avoid prescription? Okay. அப்படின்னு பார்த்தா குழந்தைங்களுக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பசிக்கும். அவங்களுக்கு டைமுக்கு பால் கிடைக்கணும். அவங்களுக்கு வயிறு ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் அவங்கள தூக்கி வச்சுக்கிட்டு முதுகுல தட்டி கொடுக்கணும். இது நல்ல பாயிண்ட். இது 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையா இல்ல 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவையா? இப்ப பாத்துடலாம். அது என்ன சூர்யா, என்ன பண்ணிட்டு இருக்க? பாட்டி, ஒண்ணுல பாட்டி, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாதுல்ல. இப்ப பாருங்க, குழந்தைக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னா அதை தூக்கி வச்சுக்கிட்டு அதோட முதுகுல தட்டி கொடுக்கணும். இல்லனா குடிச்ச பாலெல்லாம் வாந்தி எடுத்துரும். அப்படியா? நான் இத படிச்சது நல்லது தானே? ஓகே ஓகே. அப்புறம் உன்னை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குப்பா. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னோட பேரண்ணி ஒரு நல்ல அப்பா மாதிரி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டு இருக்கல. ஒரு அப்பாவுக்கு இருக்க வேண்டிய எல்லா கவலைகளும் வந்துருச்சு. பாட்டி, கவலைப்படலன்னா எப்படி? ஏதாவது தப்பா நடந்துருச்சுன்னா? அப்புறம் இன்னொரு விஷயம், 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வேளை இல்ல 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை இல்ல, 2 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி குழந்தைக்கு பால் கொடுக்கணும். அப்ப இத நான் எழுதிக்கிறேன் பாட்டி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 hours. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதந்தாய தீமஹி தன்னோ தந்திஹி பிரசோதயாத். ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே நமः. ஓம் நமோ பிராதபதயே நமோ கணபதயே நமः. பிரம்மதபதயே நமஸ்தேஸ்து லம்போதராய ஏகதந்தாய விக்ன விநாசனே சிவசுதாய வரதமூர்த்தயே நமோ நமः. இப்போ பொண்ணோட அண்ணா முன்னாடி வந்து மாப்பிள்ளைக்கு பொட்டு வச்சு விடணும். देवदेव महादेव त्रिकालज्ञ मगेश्वर करुणाकर देवेश भक्तानुकृतार्गः अष्टोत्तर सदं लक्ष्म्याः स्तोत्रमिच्छामि तत्त्वतः देवी साध महाबाहे महाभाग्यप्रदायकं सर्वैश्वर्यकरं पुण्यं सर्वपापप्रणाशनं सर्वदारिद्र्यशमनं श्रवणात् भुक्तिमुक्तिदं राज्यवश्यकरं दिव्यं गुह्यागुहितमं परं दुर्लभं सर्वदेवानां. என்னோட தங்கச்சியோட கனவனா நான் உங்களை மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். நீங்க இந்த வீட்டு மாப்பிள்ளை. எப்பவுமே நாங்க உங்களை மரியாதையா தான் நடத்துவோம். எங்க சார்பா நீங்க இந்த பரிசை ஏத்துக்கோங்க. वंदे पद्मकरां प्रसन्नवदनां सौभाग्यदां भाग्यदां हस्ताभ्यामवे प्रदां मणिकिणे नानाविधैर्भूषितां भक्ता विश्वबलप्रदां हरिहर ब्रह्मादिभिः सेवितां पार्श्वे पङ्कजसङ्गपद्मनिधिभिर्युक्तां सदा शक्तिभिः
நான் உங்களை என்னோட பொண்ணோட கணவரா மனப்பூர்வமா ஏத்துக்கிறேன். என் பொண்ணை வாழ்நாள் முழுசும் நீங்க சந்தோஷமா பாத்துக்கணும். எடுத்துக்கோங்க. சீர்வர்ஷஸ்வ மாயுஷ்ய மாரோக்கிய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகுபத்ர லாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதாயத் புருஷத் சதேந்திரியாயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. நிச்சயதாம்போலம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு. உங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். என்னோட வாழ்த்துக்கள். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் முதல்ல எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுக்கறேன். எனக்கு இனிப்பு 2 மடங்கு அதிகமா வேணும். பொண்ணு வீட்டு சார்பாவும் இனிப்பு தரணும், மாப்பிள்ளை வீட்டு சார்பாவும் இனிப்பு தரணும். என்னம்மா சாந்தி இது? இப்பவாவது கொஞ்சம் சிரிக்கலாம்ல. பொண்ணு கல்யாணம் ஆகி புருஷ வீட்டு போறதுக்கு இன்னும் நேரம் இருக்கு. உண்மையை சொல்ல போனா எல்லாரை விட நான் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்தாங்க ஸ்வீட் எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் தான் தாய் மனசு கஷ்டப்படும். கல்யாணம் நடக்க போகுதுன்னு சந்தோஷம், பொண்ணு பிரிய போறாளேங்கிற வருத்தம், ரெண்டும் சேர்ந்து கண்ணுல ஆனந்த கண்ணீரா வரும். ஆ, குமுதா எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுமா. சரிம்மா. இந்தாங்க நீங்களும் ஸ்வீட் எடுத்துக்கங்க. உங்களுக்கு என் சார்பா வாழ்த்துக்கள். சரிங்க, நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சுது. நீங்க எல்லாரும் எங்க வீட்டுக்கு ஒரு முறை வரணும். ஏற்பாடெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க. சந்தோஷமா இருமா. நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. வரேங்க. வாங்க. போயிட்டு வாங்க. புறப்படலாம். எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். கடவுள் ஆசீர்வாதத்தால எல்லாம் நல்லபடியா நடக்கணும். ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. நாங்க போயிட்டு வரோம் சம்பந்தி அம்மா. போயிட்டு வாங்க. நாங்க வரோங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. வாங்க. வரங்க. வரங்க. போயிட்டு வரோம். சரி கார்த்திக், நான் கிளம்புறேன். ம். சரி மாமா, அத்தை, நான் புறப்படுறேன். போயிட்டு வாங்க மாப்பிள்ள. வரேம்மா. பாப்பா. என்ன மோகன், தனியா எங்க கிளம்புற? நந்தினி கூட கூட்டிட்டு போலியா? என்னங்க இப்படி கேட்டா எப்படி? ஏன் தேவையில்லாம நீங்க சந்தோஷத்துக்கு இப்படி கண்ணு வைக்கிறீங்க? பொண்டாட்டி இல்லாம 2 நாள் சந்தோஷமா இருக்கலாம்னு பாக்குறேன். ஏன் என் நிம்மதியை கெடுக்குறீங்க? சரி, நான் புறப்படுறேன். நல்ல சிரிச்ச முகமா இருக்காருல்ல உங்க மாப்பிள்ள. யாரு கண்ணும் படக்கூடாது. ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். நாங்க போயிட்டு வரோமா? வரோங்க. வரோம். வாங்க, ம். போயிட்டு வாங்க.
ஆமா நீ சூர்யா அண்ணன் அந்த மொத்த புஸ்தகத்தையும் படிச்சு முடிச்சிட்டாரு. இன்னொரு விஷயம் தெரியுமா? சூர்யா அண்ணா எழுதிக்கிட்டு இருந்தாரு. புத்தகத்தை படிச்சுட்டு அப்புறம் பாட்டி கிட்ட கூட கேட்டு எழுதினாரு. அதுவும் இல்லாம சூர்யா பாவம் எவ்வளவு கவலைப்படுறான் தெரியுமா? அம்மாவுக்கே ஃபோன் பண்ணிட்டான், அம்மா நீங்க எப்ப வரீங்கன்னு. அப்பா ஆகிறதுக்கு முன்னாடியே என் பேரன் ஒரு அப்பா மாதிரி கவலைப்பட ஆரம்பிச்சிட்டான். என்னதான் இருந்தாலும் நம்ம பாட்டியோட பேரனாச்சே. வந்தனா நீ எந்திரிச்சிட்டியா? அதுவும் நல்லதுதான். இப்போ உனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்லல்ல? உனக்கு ரொம்ப ஹாட்டா இருக்கா? நான் வேணா ஏசி போடுறேன், அப்போ உனக்கு வேர்க்காதுல்ல? என்னாச்சு? இதுல சிரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? பாலா, இப்ப எதுக்கு நீ சிரிச்சுக்கிட்டு இருக்க? சொல்லுங்க, நான் தப்பா என்ன சொன்னேன்? இதோ ராதிகாவை நீ கேட்டுட்டு இருந்தல, அவளே வந்துட்டா. வாங்கப்பா வாங்க. உட்காருப்பா. அம்மா, பூஜை நல்லபடியா நடந்துச்சா? அங்க நிறைய பேர் வந்திருந்தாங்களோ, நீங்க வர லேட் ஆயிடுச்சே. நீங்க அந்த ஃபங்க்ஷனையும் பார்த்துட்டு தானே வரீங்க. பையன் எப்படி இருந்தா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன இது எல்லாத்தையும் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீ எதுக்காக என்கிட்ட சொல்ற? கார்த்திக், நாங்க அம்மா கிட்ட பேசி பார்த்தோம். அந்த பையன் லக்ஷ்மிக்கு ஏத்தவ இல்ல நாங்க சொன்னோம். ஆனா நாங்க சொன்ன எதையுமே அவங்க கேட்க தயாராவே இல்ல. ஆனா நீ என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தா நான் ஏதாவது பண்ணிருப்பேன்ல. நாங்க என்ன பண்றது? எங்க கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. வேற என்னன்னு சொல்றது? அதுவும் இல்லாம சங்கரி பெரியமா வேற பையன் ரொம்ப நல்ல பையன் சொன்னாங்க. நல்லா விசாரிச்சுதான் அந்த வரணையே கொண்டு வந்தாங்களா. ஆனா அர்ச்சனா அம்மா அதை நேர்ல பாத்திருக்காங்க. அதை நம்ம கண்டுக்காம விட முடியாது. இந்த நிச்சயதார்த்தத்தை நீ எப்படியாவது தடுத்திருக்கணும். ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நிறுத்திக்கலாம்ல. அதுக்கப்புறமா என்ன பண்றதுன்னு நம்ம யோசிச்சிருக்கலாம். நான் அம்மா கிட்ட சொன்னேன் கார்த்திக். அதுவும் இல்லாம நானே ஏதாவது காரணத்தை சொல்லி இதை தடுத்து நிறுத்துறேன்னு கூட அவங்க கிட்ட சொன்னேன். ஆனா ஏன் அம்மா தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் அர்ச்சனா நீ பேசாம இருந்திருக்க கூடாது. கார்த்திக், நான் என்னன்னு சொல்றது? அம்மா மனசுல வேற சந்தேகம் வந்துருச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்க அம்மா கொண்டு வந்த சம்பந்தத்தை அவங்க வேண்டாம்னு சொன்னதுனால ஏன் அம்மா இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சிட்டாங்க. இல்ல அர்ச்சனா, அம்மா கண்டிப்பா அப்படி நினைச்சிருக்க மாட்டாங்க. அவங்க பாவம் டென்ஷன்ல ஏதாவது சொல்லிருப்பாங்க. அம்மா கண்டிப்பா ரொம்ப வேதனைப்பட்டிருப்பாங்க. என் அம்மா எதை நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறாங்க தெரியுமா? லக்ஷ்மிக்கு ஒரு பையனோட இப்ப நிச்சயதார்த்தம் பண்ணிருக்கோம்ல, அவனுக்கு வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருக்குன்னு கவலைப்படுறாங்க. எங்க அம்மா லக்ஷ்மியும் தான் பொண்ணதான் நினைக்கிறாங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தா அவங்களால எதுவும் பண்ண முடியலன்னு வருத்தப்படுறாங்க. எதுக்கும் நான் இதை பத்தி அம்மா கிட்ட பேசி பாக்குறேன். ம்.